பாபா தன்னுடைய பக்தர்களிடம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறைகளில் சில நேரங்களில் பேசுவார். அப்படி எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், சொல்லித்தர போகிறேன். சில பேருக்கு பாபா நம்ம கனவுலெல்லாம் வரமாட்டாரே, நம்ம கிட்டெல்லாம் பேச மாட்டாரே அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கமும் கவலையும் இருக்கும். அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமே நம்ம கனவுல பாபா வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மித்ரா சதீஷ் சேனல்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டாண்ட ஒருத்தவங்களுக்கு கையில் ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வந்துருச்சு. அதனால் அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது தண்ணியில் சோப்புலலாம் கை வச்சா அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வந்துருமா. அதுக்காக அவங்க பச்சளை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மருந்து காலி ஆயிடுச்சு, யாராவது வாங்கிட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நானும் என் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா, சரி நாங்கள் போகிறோம், நாங்கள் போய் வாங்கிட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். எந்த இடம்னா பொன்னேரியில் தான் அது கிடைக்கும், ஒரு வீட்டில் லேகியம் மாதிரி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் என் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ட்ராக்குக்கு போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் அங்கே ஒரு சின்ன அம்மன் கோவில், ஒரு கருமாரி அம்மன் கோவில். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே திறக்க மாட்டாங்க. நான் எத்தனையோ வாட்டி நான் பார்த்துருக்கேன். அந்த கோவில் திறந்து பூஜை பண்ணியோ எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. அந்த கோவில் வாசலில், அதாவது வெளியே கேட்லாம் லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வாசலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சாமி படம் யாரோ வீட்டிலேருந்து, அவங்க வீட்டு பூஜை ரூம்லேருந்து மொத்தத்தையும் எடுத்துகிட்டு அங்கே போட்டுட்ருக்காங்க. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வ யானையோட இருக்கக்கூடிய படம்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ரேம் போட்டு, அதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் எப்படி புதுசாக பலன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது நிறைய படங்கள். ஒரு பெருமாள் படம் பெருசாக இருந்தது, அவரும் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தார். அந்த பெருமாளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாபாவுடைய கண்கள் இருக்கும் இல்லையா, அந்த படமும் அங்கே அந்த கோவில் வாசலில் இருந்தது. நான் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிகிட்டே போகிறேன், இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரிலாம் இவ்வளோ அழகழகாக இருக்குது இந்த படம், எப்படி எடுத்துகிட்டு எப்படி போட்டிருக்காங்க பாரு, பெருமாள்லாம் அழகாக இருக்காரு. நானும் என் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறோம். அதாவது ட்ரெயினுக்கு போகணுன்னு சொல்லி அங்கே போக ஆரம்பிச்சிடுறோம். நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லேசாக தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் என் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி இப்போ எல்லா படமும் நனைய போகுது, அவ்வளோ அழகழகாக இருந்தது, அந்த பெருமாள் அவ்வளோ அழகாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த மாதிரி வச்சுட்டு போகிறாங்க, மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறேன். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் காலவருக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த ஸ்டேஷனில் நின்றுட்டே இருக்கிறோம். அப்போ திருப்பி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு 45 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. உடனே நான் என்ன பண்ணேன்னா, என் தங்கச்சி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே நிற்க வச்சுட்டு கடகடன் அந்த கோவிலாண்ட நல்லா, அதாவது நான் கோல்டன் ஃப்ரேம் போட்டிருந்தது, வள்ளி தெய்வ யானை படம்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து அந்த கோவில் வாசலில் ஓரமாக, அதாவது மழை படாத இடத்துல வச்சுட்டேன். அதாவது தூரல் தான் அப்போ போட்டுது. இன்னொன்று, அந்த பெருமாள் படம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதை எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு எங்கள் அம்மா கிட்ட நான் கொடுத்துட்டேன். இது அழகாக இருக்குது, இதை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் மாட்டிட்டேன். அந்த படத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொன்று, பாபாவுடைய கண்கள் இருந்தது இல்லையா, அதை எங்கள் வீட்டில் மாட்டிட்டேன். ஒரு பெருமாள் படம் எங்கள் அம்மா வீட்டில், எங்கள் வீட்டில் பாபாவுடைய கண்ணை மாட்டிட்டேன். அந்த பெருமாள் படத்தை நான் மாட்டினதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு கனவு வருது. என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா, என் முன்னாடி திருப்பதி பெருமாள் நிற்கிறாரு. அதாவது அந்த படத்தை நான் எடுத்துகிட்டு மாட்டினேன் இல்லையா, அதில் இருக்கிற மாதிரியே, ஆனால் ஜுவல்ஸ் போட்டுட்டு நிற்கிறாரு பெருமாள். அவர் முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய தாம்பூலத்தட்டு இருக்குது. ஒரு 7-11 தட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாம்பூலத்தட்டு இருக்குது. அந்த எல்லா தட்டுலேயும் பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டும் இருக்குது, வேற எந்த பொருளுமே இல்லை. நான் ஒரு இமேஜ் உங்களுக்கு நானே ஜெனரேட் பண்ணி எப்படி அந்த கனவுல பார்த்தனோ அதை காமிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த ஜெனரேட் பண்ண இமேஜில் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் கூட பூவு வெத்தலை பாக்கலாம் தானாக வந்திருக்குது. ஆனால் நான் பார்த்த அந்த கனவுல வெறும் தேங்காய் மட்டும் அந்த எல்லா தட்டுலேயுமே இருக்குது. இவ்வளோதான் கனவு. அதோட அந்த கனவு முடிஞ்சிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது புரியல எனக்கு. நம்மளை பாபா பெருமாள் கோவிலுக்கு தேங்காய் தர சொல்கிறாரா, இல்லை இந்த மாதிரி தாம்பூலத்தட்டில் வச்சு நம்ம எங்கேயாவது தானம் பண்ணணுமா, இல்லை தேங்காய் சாதத்தை கொடுக்கணுமா அப்படின்லாம் சொல்லி நிறைய நான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த கனவு ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. வெறும் பெருமாள் நிற்கிறாரு, அவர் முன்னாடி தாம்பூலத்தட்டில் தேங்காய் இருக்குது, என்னன்னு எனக்கு புரியல. என்னென்னவோ நானும் யோசிக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா சின்ன வயசில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டப்ப திருப்பதி பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருக்கு என் வெயிட்டில் வெல்லம், அந்த மண்டை வெல்லம் சொல்லுவாங்க இல்லையா, அதை துலாபாரமாக கொடுத்தேன் அப்படின்றத என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க.
ஒருவேளை வந்து அந்த திருப்பதி கோவிலில் வந்து இந்த மாதிரி ஏதாவது தேங்காய் வச்சு ஏதாவது துலாபாரம் ஏதாவது கொடுக்கணுமோ அப்படின்லாம் சொல்லி நிறைய யோசிக்கிறேன். எனக்கு புரியல. டைரியில் வந்து இதை எழுதி வச்சுட்டு இந்த கனவை நான் வந்து அதோட விட்டுட்டேன். நான் எதுவும் செய்யலை. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நான் தேங்காய் உடைக்கிறதோ இல்லை வந்து தேங்காவை வாங்கி தர்றதோ எதுவுமே பண்ணலை. வெறும் டைரியில் மட்டும் இந்த கனவை வந்து எழுதி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷேர் சேட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லலிதா அப்படின்ற ஒரு பேர் வந்து என் கண்ணில் படுது. சடனாக நான் அந்த லலிதான்ற பேரை பார்க்குறேன். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போது அந்த ஆப்லேருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போவோம் இல்லையா, அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த லலிதா அப்படின்ற பேர் வந்து என் கண்ணில் படுது. எப்பயுமே நம்ம வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம வெளியே வந்துட்டு உள்ளே போகும்போது வேற பேர் தான் வரும். அதே நேமே வந்து திருப்பி திருப்பி வராது. ஒன்று நம்ம வந்து அவங்கள ஃபாலோவர்ஸாக இருக்கிறோம், ஃபாலோவில் வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கிறோம்னா தான் அந்த பேரில் அவங்க போட்ட வீடியோஸ்லாம் வந்து நம்மளுக்கு வரும். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போதும் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா லலிதா அப்படின்ற பேர் வந்து கண்ணில் படுது. ஷேர் சேட் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி அந்த லலிதா அப்படின்ற பேர் வந்து என் கண்ணில் பட்டுது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போதும் சேம் லலிதா அப்படின்ற பேர் வந்து எனக்கு வந்து கண்ணில் பட்டுது. இது என்னன்னு எனக்கு புரியல. ஒருவேளை பாபா நம்மளுக்கு ஏதாவது சொல்ல வராரோ இந்த லலிதா அப்படின்ற பேர் மூலமாக அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். லலிதான்ற பேரில் யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை கான்டாக்ட்லேயோ இருக்கிறாங்களான்னு பார்க்குறேன். அப்படி யாருமே கிடையாது. என்னுடைய சொந்தக்காரங்கள்லையோ இல்லை வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயோ லலிதா அப்படின்ற பேரில் வந்து யாருமே கிடையாது. சரின்ட்டு வந்து அப்படியே விட்டாச்சு. இந்த பேரை வந்து பாபா காட்டல, நம்மளே தான் ஏதோ நினைக்கிறோம் போல, இந்த மாதிரி கற்பனை பண்ணுறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து அதை விட்டுட்டேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கதை புக்கெல்லாம் படிக்கிற பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர்ஸ், அப்பா அம்மா, ஒரு பொண்ணை பற்றின கதை, பெண்ணொன்று கண்டேன் அப்படின்றது அந்த புக்கோட பேர். அந்த புக்கில் வரக்கூடிய அம்மா கேரக்டர் பேரும் லலிதா அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கு. லலிதான்ற பேரே வந்து திருப்பி ரிப்பீட்டடாக அந்த புக்கு ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு என்னவோ ஸ்ட்ரைக் ஆகுது, ஏதோ கண்டிப்பாக பாபா ஏதோ நம்மளுக்கு சொல்ல வராரு இந்த லலிதான்றது மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பேரை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஞாபகமாகவும் வச்சுக்கிட்டேன். இதுக்கு மறுநாள் என்ன நடக்குது, அதாவது 3ஆவது நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் நம்ம வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த யூடியூப், அமேசான் ப்ரைம் வீடியோ அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் யூடியூப்பில் வந்து எனக்கு பிடிச்ச பாபாவை பற்றி பேசுகிற சில பேரோட வீடியோஸ்லாம் வந்து நான் பார்ப்பேன். அந்த மாதிரி அன்றைக்கி என்னாச்சுன்னா யூடியூப்பை டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ வந்து நான் கேட்டுகிட்டே இருக்கேன், ஒருத்தவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். கேட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து தமிழில் மிராக்கிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுற ஒரு ஆள். அவங்களதுல ஒரு 2 வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் சரி வேற ஏதாவது இவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம், நல்லா வந்து பாபாவுடைய மிராக்கிள்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்களான்னு சொல்லி நான் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் வந்து லலிதாஸ் மிராக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து அவங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்க. எனக்கு வந்து அந்த லலிதா மிராக்கிள் அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே பாபா வந்து நம்மளை இதை தான் பார்க்க சொல்கிறாரு, இதில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பிளேலிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி அதை போய் உள்ளே போய் பார்க்குறேன். அதில் அவங்க 5 வீடியோ போட்டிருக்காங்க. 2வது வீடியோவோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா மட்டை தேங்காய் இருக்கும் இல்லையா, பாபாவுக்கு வந்து அந்த துணியில் போடுவாங்க, அந்த மட்டை தேங்காயோடைய படமும் ஊதுபத்தி படமும் அவங்க வந்து அதில் தம்ப்நெயிலாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மிராக்கிள் நம்பர் 21 அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. சரின்ட்டு போயிட்டு அதை நான் பார்த்தப்ப அவங்களுக்கு என்ன பாபா வந்து கனவு மூலமாக கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஷிரிடிக்கு வரும்போது 21 தேங்காயை வந்து அந்த துணியில் நீ வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு குறிப்பை கொடுத்துருக்குறாரு. இப்போ அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு என்ன நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா, எனக்கு காமிச்சது பெருமாள் முன்னாடி தாம்பூலத்தட்டில் தேங்காய், நிறைய தாம்பூலத்தட்டில் தேங்காய் இருக்கா மாதிரி. என்ன எண்ணிக்கையில் நான் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது 21 அப்படின்றது அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து கதை புக்ஸ் படிப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து சில இங்கிலீஷ் வேர்டு சில தமிழ் வேர்டெல்லாம் வந்து நடுவில் ரைட்டர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நோட்ஸ் எடுப்பேன். இப்போ எனக்கு எல்லாமே சேர்ந்து என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த லலிதா மிராக்கிளில் நான் அவங்களுக்கு பண்ணியிருக்கிற அந்த கனவுல சொல்லியிருக்கிற விஷயத்தெல்லாம் நீ வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பாபா சொல்கிறாரு அப்படின்றது எனக்கு நல்லா புரிஞ்சுது. இது பாபா வந்து பேசக்கூடிய ஒரு வித்தியாசமான முறை. பல பேர்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுவார். இது வந்து எனக்கு நடந்த ஒரு வித்தியாசமான முறை.
அந்த தாம்பூலத்தட்டு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. அதில் இருக்க தேங்காய் தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர அது எத்தனை எண்ணிக்கையில் கொடுக்கணும் அப்படின்றத அந்த லலிதா மிராக்கிளில் போய் வீடியோவில் பார்த்தபோது தான் எனக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூலமாக அந்த லலிதான்ற பேரை காமிச்சாரு. 2வது நாள் புக்கில் அதே லலிதான்ற பேரை காமிச்சாரு. 3வது நாள் தான் பார்த்தீங்கன்னா நான் போய் அந்த வீடியோவை நான் பார்த்து அதில் இருக்க அவங்களுக்கு பாபா வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கருப்பு நாய்க்கு உணவளிக்கிறத பற்றி, ஹனுமன் சாலிசா பற்றி, ஊதுபத்தியை பற்றிலாம் பாபா வந்து நிறைய அவங்களுக்கு வந்து பண்ணியிருக்கிறாரு. இதை வந்து நோட்ஸ் எடுத்து நான் வந்து டைரியில் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிதான்ற பேரை வந்து மறுபடியும் இதே மாதிரி காட்ட ஆரம்பிச்சாரு. இப்போ என்னன்னா எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, இவங்க போட்டிருக்க அந்த வீடியோவில் அனிதான்ற பேர் இருக்கான்னு போயிட்டு நான் செக் பண்ணுறேன். உண்மையாகவே அனிதா மிராக்கிள் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு பிளேலிஸ்ட்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதையும் வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் பாபா எனக்கு சொல்லி தரக்கூடிய, அதாவது சூட்சுமமாக வித்தியாசமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு முறை. இப்போ நீங்கள் வந்து என் கனவுலலாம் பாபா வரமாட்டாரே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பீங்க இல்லையா? இவங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ கனவு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஃபீல் பண்ணுறவங்கலாம் இருப்பீங்க. இப்போ எனக்கும் கூட பாபா வந்து டெய்லி கனவுல பேசுவார். ஆனால் அவர் அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, நீ வந்து 21 தேங்காயை பெருமாள் கோவிலுக்கு கொடுக்கணும் அப்படின்றத அந்த கனவுலே சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து அந்த தாம்பூலத்தட்டில் கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி அதை நான் ஒரு ஐயர்கிட்ட கொடுக்குற மாதிரி அதை அப்படி காமிச்சிருக்கலாம். ஆனால் கீழே தான் தாம்பூலத்தட்டு இருக்குது. அந்த கனவு வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக எனக்கு புரியாத மாதிரி ஒரு கனவை வந்து அவர் கொடுத்துருந்தாரு. அதற்கான விடையை இன்னொரு சேனலில் அவர் வந்து நீ இந்த லலிதா மிராக்கிளில் போய் பாரு அப்படின்ற மாதிரி அதை ஒரு குறிப்பாக எனக்கு வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாபா வந்து கடவுள் மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் டீச்சர், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அசண்டன்ட் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பூமிக்கு மனிதர்களை வழிநடத்த வந்தவர்கள், ஜீசஸ் மாதிரி, அல்லா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள மாதிரி பாபாவும் வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி, ஒரு டீச்சர், பெரிய டீச்சர்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் வந்து மிஸ்ஸுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. இந்த வாரம் வந்து ஒரு நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் மிட்டம் டெஸ்ட் வரப்போகுது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த போர்ஷன் எல்லாம் உங்கள் கிளாஸ் பசங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸுக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க, இதை முடிக்கணும்னு சொல்லின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட டைம் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லை இன்னும் நிறைய வந்து அந்த டேட்டுக்குள்ளே முடிக்க முடியாது, இல்லை வந்து டெஸ்ட்டு ரொம்ப நெருங்கிக்கிட்டே வருது அப்படின்னாக்கா கிளாஸில் யார் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை வந்து டாப்பராக இருக்கிறாங்களோ, லீடராக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃப்ரீ டைம்லேயோ இல்லை இன்னைக்கு பிடி பீரியட் இல்லைன்னா நீ வந்து இதை போர்டில் கிளாஸில் வந்து எல்லாத்தையும் எழுதி போட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை காப்பி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா? அதே தான். இப்போ நீங்கள் பாபா வந்து உங்களுக்கு கனவுல வரலையே அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கவலையே படக்கூடாது. இப்போ மிராக்கிள்ஸ்லாம் என் லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பேசுகிறது, இன்ஸ்டாகிராமில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஃபேவரட்டான பர்சன்ஸ்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பாபா என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் நோட்ஸாக எடுக்கணும். நோட்ஸாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு 2-3 டைரி வரும். டைரி ஃபுல்லாக வந்து பாபா என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது நிறைய வரும். இப்போ அந்த யூடியூப்ல பேசுறவங்க அவங்க கனவுல பாபா கொடுத்த ஒரு குறிப்பையும் அவங்களுக்கு பாபா கற்றுத்தந்த ஒரு விஷயத்தையும் தானே உங்ககிட்ட வந்து அவங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருந்து சொல்றாங்க. அதாவது ஒரு லீடர் மாதிரி இருந்து உங்களுக்கு சொல்றாங்க இல்லையா? அப்போ நீங்கள் அதை நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கும் அவங்க என்னென்னலாம் அந்த டைரியில் காப்பி பண்ணியிருக்கிறாங்களோ பாபா சொன்ன அந்த கனவை அது எல்லாமே உங்களுக்கும் ஒரு டைரி ஃபுல்லாகவே வந்துடும். அதனால் நீங்கள் இந்த கனவு வரலையே, பாபா எனக்கு கனவுல சொல்லலையே அப்படின்ட்டுலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது பாபா வந்து என் கனவுல வந்து மல்லிப்பூ வேணும்னு கேட்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. அதாவது கரெக்டு, அவங்க வந்து பாபாவை பற்றி எப்போவுமே கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு ஆளுன்னு உங்களுக்கு தோணுது. அவங்க மல்லிப்பூ வேணும்னு பாபா கேட்டாருன்னு ஒரு வீடியோ போடுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்லிப்பூவை உங்கள் வீட்டில் இருக்கிற பாபா சிலைக்கோ இல்லை படத்துக்கோ இல்லை கோவிலுக்கோ ஒரே ஒரு தடவையாவது அந்த விஷயத்த நீங்கள் பண்ணிடணும். இப்போ இன்னொன்று, என் கனவுல பாபா வந்து என்னை விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்க சொன்னார் அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறாங்கன்னா நீங்களும் அதை ஒரே ஒரு தடவையாவது பண்ணிடணும். நீங்கள் பல தடவை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாலும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து வழிகாட்ட ஆரம்பிச்சிடுவார், உங்ககிட்ட நெருங்கி வந்துடுவார்.
அதனால இனிமே கனவு வரலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அவங்க பாபாவுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத நினச்சிக்கோங்க. அதனாலும் அவர் உங்களுக்கும் நோட்ஸ் எல்லாம் வந்து இவங்க கிட்ட இருந்து காப்பி பண்ணிக்க சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இது பாபா பேசக்கூடிய ஒரு வித்தியாசமான முறை. இப்போ என்னுடைய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நிறைய வந்து நான் வீணா குப்தாமா ஹேமாமா மிராக்கிள்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் வீணா குப்தாமா அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரையும் பாபா வந்து ஒரு நோட்டில் ஒரு பக்கத்துக்கு ஓம் சாய்ராம் அப்படின்ற வேர்ட்ஸை வந்து எழுத சொல்லுவார். எழுத சொல்லி அந்த நோட்டு ஃபுல்லானதுக்கப்புறம் எனக்கு அனுப்பிட சொல்லு அப்படின்றத வந்து ஒரு குறிப்பாக வந்து அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாரையும் ஒரு பக்கத்துக்கு ஓம் சாய்ராம் அப்படின்றத எழுத வைப்பாங்க. இப்போ இந்த ஓம் சாய்ராம்னு எழுதுறதால என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். இல்லை நாங்களும் அது எல்லாமே பண்ணணுமா? அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நிறைய நேரம் கடவுள் பக்கத்துலேயே இருந்து கடவுளுக்கான விஷயத்தெல்லாம் செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பாபா கிட்ட வருவாரா அப்படின்னா அது கிடையாது. இப்போ அந்த ஓம் சாய்ராம்ன்றது எழுதுறது பார்த்தீங்கன்னா எழுத்துக்கு சக்தி வரும். நீங்கள் எழுத எழுத உங்களுடைய எழுத்துக்கு சக்தி வரும். எழுத்து மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ பாபா பேச ஆரம்பிச்சிடுவார். எழுத்துன்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் எழுத்தை பார்ப்பீங்க? உங்கள் ஃபோனில் பார்ப்பீங்க, அப்புறம் புக்ஸில் பார்ப்பீங்க, இன்னும் வந்து வேற எங்கெங்கெல்லாம் எழுத்து உங்கள் கண்ணில் படுமோ. இப்போ என்னுடைய கமெண்ட்ல கூட ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, யூடியூப் மெசேஜ் மூலமாக தான் என்கிட்ட பாபா பேசுவாருன்ட்டு. இந்த மாதிரி எழுத்துக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் எல்லாமே அது மூலமாக வந்து உங்ககிட்ட ஈஸியாக வந்து அவரால் பேச முடியும். இப்போ ஹேமாமா வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேவை செய்கிறத பற்றி அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. நாங்கள் சேவை செய்கிறதால தான் பாபா வந்து எங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்காரு அப்படின்ட்டு. அப்போ நம்மளால் முடிஞ்ச சேவையெல்லாம் நம்ம செய்யணும். சேவைனா உடனே வந்து பெரிய அளவில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ எறும்புக்கு வந்து ஒரு சக்கரை போடுறீங்க காலில் அப்படின்னா கூட அது கூட ஒரு சேவை தான். அதை கூட நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். பாபாவை பற்றி யாராவது மிராக்கிள்ஸ் ஷேர் பண்ணுறாங்கன்னா அதை ஒரே ஒரு தடவையாவது நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பண்ணிவிடுங்க. இப்போ கருப்பு நாய்க்கு சாப்பாடு போட சொன்னார் பாபானாக்கா அதை ஒரு தடவையாவது நீங்கள் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து பண்ண வேண்டியது அது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒரு தடவை அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அவர் சொல்லக்கூடிய அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதே போல் கனவு வர்றதுக்கும் அவர் வழிகாட்டுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. இப்போ இந்த வீடியோவில் பாபா பேசக்கூடிய ஒரு வித்தியாசமான முறையை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்ததாக பாபா பற்றின வேற ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.